டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணாடி சேனல். இந்த வீடியோவில் சில்ல விட்டுற செகண்ட் பார்ட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் ஆல்மோஸ்ட் பாதி ரைடை கவர் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் பாதி வாட்டர் கேமும் பேலன்ஸ் இருக்கிற ட்ரை கேமும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க. காலையிலேருந்து 3 o'clock வரைக்கும் நம்ம ஃபுல்லாக வாட்டர்லேயே நின்றுக்கிட்டு இருக்கோம். அதனால அடிக்கிற வெயில் கடுமையா இருந்தாலும் அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு தெரியல. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வாட்டர் கேம் இருக்கு, இன்னொரு பக்கம் ட்ரை கேம் உள்ளது, அப்புறம் செல்ஃபி பாயிண்ட்லாம் வச்சிருக்காங்க. அது வழியா கடந்து போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த கேமும் செம்ம சூப்பரான கேம் அப்படின்னு தான் சொல்லணும். வாட்டர் ஸ்கேட்டிங் மேல போய் ரொம்ப நேரம் நின்று வெயிட் பண்ணி தான் அந்த பலூன் நம்மளுக்கு கிடைக்கும். பட் கப்புல் ரைட் பண்ற மாதிரி தான். இதுல சிங்கிளா உள்ளவங்க ரைட் பண்ண முடியாது. பார்க்கறதுக்கு அருமையா இருந்தாலும் போய் ஏறியாச்சு போனா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல பயங்கர த்ரில்லிங்கா இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் சொல்லிட்டு வெயிட் பண்ணி இந்த கேம் விளையாடியாச்சு. மேலேருந்து போனோன்னா ஸ்கேட் பண்ணிட்டு அப்படியே உள்ள இருக்க இந்த பலூன் உள்ள இருக்க அப்படியே ரைட் சைடு மேலே ஏறிட்டு அப்படியே ஜிக் ஜாக்கா வெளியில வாட்டர்ல உள்ள கூட செம்ம த்ரில்லிங்கா செம்ம சூப்பரா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க பாருங்களேன், இந்த பலூன்ல இருக்க மேலேருந்து ஸ்கேட் பண்ணிட்டு வருவாங்க. வரும்போது பாத்தீங்கன்னா இந்த பலூன்ல 2 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த 2 பேர் உட்காந்துட்டு வர்ற ஸ்பீடு ஃபோர்ஸ்ல என்ன பண்ணோம், அப்படியே அந்த பலூனுக்கு மேல ஹைட்டா போயிட்டு திருப்பி லெஃப்ட் சைட்ல போயிட்டு அதே மாதிரி ரைட் சைட்ல போயிட்டு ஜிக்ஜாக்கா அழகா உழுவும். செம்ம சூப்பரான ரைடு. முதத்தர எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பயந்துட்டேன். அப்புறமேல 2வது தர பிடிச்சி போனால திருப்பி அந்த பலூன் எடுத்துட்டு போயிட்டு நானும் என் ஒய்ஃபும் அப்படியே கப்பலா ரைட் பண்ணோம். செம்ம சூப்பரா. இந்த ரைட்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்கிட் ஆகி விட்டு மேல டும்முண்டு கீழே ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது நம்ம ட்ரை பண்ணியாச்சு. பட் நம்ம இன்னொரு பார்ட் ஒன்று இருக்கு, அது வழியா போனா இங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்விம்மிங் பூலை பார்க்கலாம். இதுல ஏகப்பட்ட பேரு. ஸ்விம்மிங் பூல் சொல்ல முடியாது, ஃபுல்லா வாட்டரு. மேலெல்லாம் ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்கேட் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கு. பார்க்கறதுக்கு செம்ம சூப்பர். அது மாதிரி நிறைய கிட்ஸுங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளும் இறங்கி அப்படியே ஒரு ஊரல் மாதிரி போட்டு அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போயாச்சு. அங்கேருந்து இன்னொரு பார்ட் ஒன்று இருக்கு. அந்த பார்ட்டுக்கு போனா ஒரு ஏரியா ஸ்விம்மிங் பூல்ல வேவ் பூல்னு வச்சிருக்கிறாங்க. ஃபுல்லா அலையா மக்கள் அப்படியே ஒரு பக்கம் தள்ளுது. அந்த நார்மலா உள்ள ஸ்விம்மிங் பூலாங்காட்டியும் இங்க உள்ள வேவ் பூல்ல அவ்வளவு கிரௌடு. அங்கேயும் ரொம்ப நேரம் ஒரு குளியலை போட்டுட்டு அப்புறம் வெளியில ட்ரெயின் பார்ட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கு பக்கத்திலே தான் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வேவ் பூல்ல அவ்வளவு கிரௌடு, யாருமே ஏறவே இல்லை. சொல்லப்போனா அவ்வளவு பண்ணு செம்ம சூப்பராகவும் இருந்துச்சு. நான் இறங்கி குளிச்சுட்டு அப்புறம் வீடியோ போட்டு திருப்பி குளிச்சுட்டு மேலே வரைக்கும் நம்ம கிட்ஸுங்கெல்லாம் வரமாட்டேன்னு கீழே இருந்தாங்க. சரி, முடிஞ்ச வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு வாட்டர்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியாச்சு. ஆனால் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சைஸ் சின்னதாக இருந்தாலும் க்ரௌடு பயங்கரமாக இருந்துச்சு. அங்கேருந்து குளிச்சு விட்டு இன்னொரு பார்ட் இருக்கு, அங்கே தான் போயிட்டு இருக்கிறோம். இதுதான் செல்ஃபி பாயிண்ட். இங்கே ஏகப்பட்ட பேர் நின்று செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாங்க. சிங்கிளா என்ன செல்ஃபி எடுக்குன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிட்டு, இதுதான் லாக்கர். நம்ம கொண்டு போகிற திங்ஸை வச்சுட்டு அப்படியே போகலாம். அந்த இடத்த தாண்டி இங்கே வந்தால் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ட்ரை கேம். இந்த ட்ரை கேம் மற்ற தீம் பார்க்கில் இருக்கிற மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினச்சிக்க கூடாது. இந்த பேபிகள் கிட்ஸுங்கெல்லாம் விளாட்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்மளும் விளாட்லாம். அது மாதிரி தான் நம்மளும் 2-3 கேமும் ஏறியாச்சு. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டிங் ஹால் மாதிரி இருக்கு. இங்கே இந்த ஃபுட்டை கூட இங்கே உட்காந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இங்கேயும் 2-3 ட்ரை கேம் விளாடுறதுக்கு நல்லா செம்ம சூப்பராக இருக்குது. அதுமாதிரி நம்ம ரொம்ப நாளாக விளாடணும்னு ஒரு ஆசை படத்துலாம் பார்த்துருக்கோம். இந்த ஹார்ஸ் ரைடிங் போகலான்னு சொல்லிட்டு ஏறி போனால் செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது முதல் தரப்பு ஃபுல்லாகிடுச்சு. அப்புறம் வெயிட் பண்ணிட்டு தான் அடுத்த ரைடுக்கு போனேன். சொல்லப்போனால் எக்ஸ்போவில் இருக்கிற எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. பட் சைஸ் எல்லாமே சின்ன சைஸில் இருந்துகிட்டு இருக்கு. 3 o'clock எல்லா வாட்டர் கேமையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பெட் கேம்லாம் விளாண்டுட்டு இன்னொரு பக்கம் வந்தானே பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனுக்கு வந்துடலாம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டு
அண்டு ட்ரை கேம் விளாட்றது. ஒரு பக்கம் அப்படியே பெட் கேம் உள்ளாருக்கு போயிட்டு அது ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வெளியில் வரக்குள்ள ட்ரை கேம் விளாண்டுட்டு அப்படியே எக்ஸிட் ஆகி வெளியில் வர மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா 3 o'clock வரைக்கும் தான் அந்த வாட்டர் கேம் வந்து ரன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வாட்டர்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவங்க மக்களை அப்படியே வெளியில் கொண்டு வந்து ட்ரை கேமில் விளாண்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் ட்ரை ஆகணும்னு அப்படியே வெளியில் போகிற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. வாட்டர் கேமையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டுக்கு அப்படியே எல்லா மக்களும் அப்படியே ட்ரை கேம் பக்கம் வந்துருச்சு. நாமும் அங்கே வந்தாச்சு. விளாட்றதுக்கு செம சூப்பராக இருக்குது. சின்ன பிள்ளைங்க ஃபுல்லாக இருக்கிறத பார்க்க முடியுது. நம்மளும் சின்ன பிள்ளைய நினச்சிட்டு நம்மளும் எல்லா ரைட்லேயும் ஏறி இறங்கிட்டு இருக்கோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா கேம்லாம் முடிச்சுட்டு ட்ரை கேமுக்கு டொரடர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரே பஞ்சாயத்து. பாப்பா வந்து ஏறணுண்டு அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க. இல்லை ஏற்றியாச்சு, கேமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டொரடர ஆட்டம்னா பண்ணால் நல்ல ஸ்பீடு. நமக்கு ஒரு பெரிய டாஸ்காக பிடிச்சி ஒரு பக்கம் நல்லபடியாக ஏறி உட்காந்தாச்சு. சிங்கிள் ஹேண்டில் நம்மளை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு ஹேண்டில் கேமரா வச்சுக்கிட்டு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செம்ம ஸ்பீடாக சுற்றுது. அடுத்தது ஒரு ஹார்ஸ் ரைடு, ட்ரை கேமில் ஹார்ஸ் ரைடு. ரொம்ப சவுண்டே காதில் விடல. ஜம்ப் பண்ணி போகுது. ஒரு வழியா குதிரை ரைடும் முடிஞ்சிருச்சு. டைம் வந்து 5 o'clock ஆகுது. இங்கே ரயான் அப்புறம் நான் இருக்கிற எல்லா ரைடையும் முடிச்சு விட்டு ஒரு ரைடு கூட பெண்டிங் வைக்காம அப்படியே வெளியே ஆயாச்சு. வெளியில் வரக்குள்ள டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகிட்டு இருக்குது. ஃபைனலாக சில் அவுட்டில் ஃபுல் என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இப்போ கிளம்ப மணி 5 o'clock ஆகிடுச்சு. அப்புறம் அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.